இவ்வளவு அழகா ஸ்லோகம்லாம் சொல்றியே, அதோட அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியாம ஸ்லோகம் சொன்னா அர்த்தம் அனர்த்தம் ஆயிடும். ரமணங்கிறது மாறினா மரணம் ஆயிடும். அதாவது கந்த சஷ்டி கவசம் சொல்றப்போ பொல்லாதவரை பொடி பொடி ஆக்குன்னு சொல்றப்போ அவன் பொல்லாதவனா இருந்தா அவனே பொடி பொடியா ஆயிடுவாங்கிற அதானே? ஆமா, அதேதான். நீ சீக்கிரமாவே வேதம் மந்திரம் எல்லாம் பழுத்தது உதுரத்துக்குள்ள கத்துக்கணும், தெரிஞ்சுதா? சுந்தரேஷா, நீங்க என்னடா பண்ற? கோயிலுக்கு போனியோ இல்லையோ, அவளோட என்ன பேசு. பகவானை பார்த்த கண்ணால பாவத்தை என்னடா பாக்குற? இப்ப பாக்குறியா? நான் போடுற வேஷத்தை பார்த்து உன் பேரனே உன்னை கடிச்சு கொதற போறத பாரு. ஏன்டா நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிற? தம்பி நீ போ தம்பி. நான் உன்னை பார்த்ததும் தப்பு, பேசினதும் தப்பு. உங்க தாத்தா இருக்கிறது தெரிஞ்சிருந்தா இந்த பாவி நான் உன்னை பார்த்திருக்க கூட மாட்டேன். ஐயா ருத்ரமூர்த்தி ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. என்னையும் மீறி உங்க பேரனை பாராட்டிட்டேன், அது தப்புதான். ஏன் தாத்தா, எதுக்கு அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேசினேள்? உங்க மதிப்பு மரியாதையும் நீங்களே கெடுத்துக்கிறேள். உங்க விரோதம், உங்க கோபம் இதெல்லாம் எங்க தலைமுறைக்கு சொத்தா தராதீங்க. காலம் மாறிண்டு வருது. இனிமேலாவது நடுவாசல நின்னு கத்துறது, வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போடுறது இதெல்லாம் விட்டுடுங்க. தீட்சிதர் குடும்பமா இங்கீதம் தெரியாதவங்கன்னு அவ பேச ஆரம்பிச்சாச்சு. நீங்க இழுத்த இழுப்புக்கு வளைஞ்சு கொடுக்கறது எங்க அப்பாவோட சரி. உங்க சண்டையால எனக்கு பிடிச்சவங்க கூட பேசவும் முடியல, பழகவும் முடியல. தம்பி, பெரியவரை எடுத்துரிஞ்சு பேசாதப்பா. வயசுல மட்டும் பெரியவரா இருந்தா பத்தாது, மனசுலயும் பெரியவரா இருக்கணும். இப்ப நீங்க இல்ல எவ்வளவு இங்கீதமா பேசுனீங்க. பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், ஆனா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசக்கூடாது. தப்பு இல்ல அம்மாய். அம்மா ஐயா, என்னடா இது அம்மாயி? இவ என்ன உங்க அம்மாவை பெத்த பாட்டியா இல்ல உங்க தாத்தாவுக்கு தாரமா? அதனோட அம்மாயி. அது மகமாயிங்கிற மாதிரி அம்மாயி. சுந்தரேஷா, நீ ஒருத்தன் தான் முன்னாடி குரலை வசதி பேச முடியும். அதை கேட்டு நான் சும்மா இருக்கிறது பயத்தினால இல்ல, பாசத்தினால, தெரிஞ்சுக்கோ. இல்ல தாத்தா, நீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். தம்பி, என்னால எதுக்கு தாத்தாவுக்கும் பேரனுக்கும் தகராறு? நான் வரேன் தம்பி. சுந்தரேசை என் கண்ணெதிரிலேயே கிழத்த ஆசை தீர கடிச்சு கொதறிட்டான். எதிரில் இந்த பேச்சு பேசுறானே, இப்ப விட்டுட்டு அப்புறம் பிடிக்கலாம். வீட்டுக்கு வா, பாத்துக்கிறேன். அம்மாயி, தாத்தா பேசினத மனசுல வச்சுக்காதீங்க அம்மாயி. தாத்தாவை நீ பேசினத மனசை விட்டு எடுக்க முடியாது. போயிட்டு வாப்பா. வரேன் அம்மாயி. கிருபா, கோகிலா எங்கடா? உள்ள இருக்காங்க அத்திம்பேர். அதுக்குள்ள உள்ள கூட்டு போயிட்டாங்களா? அத்திம்பேர் ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னேன். ஓ, நீ அதை சொல்றியா? நீங்க எது நினைச்சேள்? அங்க அத நினைச்சேளா? சரி சரி. கோகி உனக்கு கோபமாகாதடி மதரசேக்குள்ள, கோகி உனக்கு கோபமாகாதடி. என்ன லாட்டா வந்தன் கோபமா? இங்கே வந்தேன். இங்க வராம வேற எங்க போக சொல்ற? ஐயோ, அப்பா தாத்தா இங்கதான் இருக்காங்க, கேட்க போது. பொடி பைத்தியக்காரி, ஊருக்கே தெரியும், உங்க ஆத்துக்கா தெரியாது? டே கிருபா, நோக்கு தெரிஞ்சு தோணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான். பணத்தை என்ன பண்ணேல்? ஒரு லேண்ட்ல போட்டேன். கட்னவா கேட்டா? கட்டினவளா கட்டினவாளா யாரு கேட்டாலும் பணம் இல்ல. கம்பெனி திவால் எடுத்தா? உன் வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டும். எல்லாரும் கும்பலா வந்து கேட்டலாமே. கொடுத்தவா கேட்கதான் கேப்பா, போட்டவா திட்டதான் திட்டுவா. அடுத்து என்ன பண்ண போறேன்? கொடுக்க முயற்சி பண்ணுவேன். கடனை உடனே வாங்கி கொடுத்தானே ஆகணும். கம்பெனி பணத்துல உனக்கு வாங்க நகையெல்லாம் வித்து தான் கொடுக்க போறேன். நான் நகையும் கொடுக்க மாட்டேன், கையை விட்டு எதையும் கொடுக்க மாட்டேன். கைய கொடுப்பியோண்ணா? எதுக்கு? ரெண்டு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும்பா. இங்க நம்ம ரெண்டு கை சேர்த்தாதான் போட முடியும். எத விலங்க இப்படி சொல்றலே, நோக்கு வெக்கமா இல்ல?
பணமே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு, அப்புறம் வெக்கம் எங்க இருந்து வர்றது? இங்க இருந்து போயிடுங்க. நீங்க இங்க இருந்தா எங்க குடும்ப மானமே போயிடும். இந்த பார், ஏற்கனவே ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால் வெந்து நொந்து போய் வந்திருக்கிறேன். நீ வேற கத்தி தூங்குறவாள் எழுப்பாத, அப்புறம் கோவம் வந்து அடிச்சு பள்ளியெல்லாம் கழட்டிடுவேன். வரவேற்பே சரியில்லை. ஏ கிருபா, நீ போட தூவமா இந்த புகையிருது. இன்னைக்கு ராத்திரி சோறு மீஞ்சோறு தான், வாய் பக்ஷனும் ஜலபாலம் தான். அவ பொறாமப்பட்டு கண்ணு வச்சா, விசாலம் பயிர் எரிஞ்சா, சுகந்தா சுலோச்சனா பொங்கினா, எல்லாரும் புலம்புன மாதிரி இப்போ இப்படியே புலம்பிட்டு நன்னா தாலாட்டு பாடுற மாதிரி ஜோரா தூக்கம் வர்றது. ஐயா, என் மக கல்யாணத்துக்காக பாடுபட்டு சேர்த்து வச்ச வட்டி நிறைய வரும்னு ஆசைப்பட்டு கொண்டு கொடுத்த, இப்படி ஏமாத்திட்டீங்களே. தேதி கூட குறிச்சாச்சியா? நீ பெரிய இடத்து மாப்பிள்ளை நம்பிதான் பணத்தை போட்டு நானேமா கம்பெனி நடத்துவேன்னு ஒப்படைச்சோம். அது சாதாரண பணம் இல்லப்பா. என் மகனோட எதிர்காலமே அதுலதான் இருக்கு. அவன் ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு சொல்லி ரொக்கமா போட்ட பணம் அது. என் நம்பிக்கையை பாழாக்கிடாதப்பா. என் குழந்தையோட ஆபரேஷனுக்கு சேர்த்த பணம், போட்ட பணத்துக்கு நிறைய வட்டி கிடைக்குமே, வைத்திய செலவுக்கு ஆகுமே நினைச்சேன். அடுத்த வாரம் ஆபரேஷன் தேதி பிக்ஸ் பண்ணியாச்சு. ஏண்டா பாவி, ஏமாத்துறதுக்கு நாங்க தானே கிடைச்சோம். நடுத்தர வர்க்கம் வட்டிக்கு ஆசைப்பட்டு அசலையே எழுந்துட்டு நிக்கிறோம். அட பாவி, படைச்ச ஆண்டவன் தான் கடனையும் கஷ்டத்தையும் கொடுத்து படுத்துறானா? உன் பங்குக்கு நீ எங்களை ஏமாத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? உன் புள்ள குட்டி நல்லா இருக்குமா? இருங்க, ஏன் இப்படி இருங்க. ஏமாத்துன? இருங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என் புள்ள குட்டி இருக்காதீங்க. நான் உங்களை ஏமாத்தல, உங்களை ஏமாத்துன்ற எண்ணமும் எனக்கு இல்ல. நான் பண்ண ஒரே தப்பு, சீட்டு கம்பெனி எப்படியாவது பெருசாகுன்ற பேராசையில இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு லேண்ட்ல போட்டேன். இப்போ நானே ஏமாந்து போய் நிக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சட்டத்துல அதுக்கு இடம் இல்லையா? பொது பணத்துல ஊபர்ல நிலத்தை வாங்குறதுக்கு நீ யாரியா? மறுபடி கணக்குட்டியா? எல்லாமே கரெக்டா தாங்க மெயின்டைன் பண்ணேன். இப்போ அந்த நிலத்தால நில குலைஞ்சு பதில் சொல்ல முடியாம நிக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி குமுறிச்ச சத்தியமா வழி தெரியாம முடிச்சிட்டு இருக்குங்க. நான் ஒன்னும் உங்களை ஏமாத்துறதா அப்படி செய்யலீங்க, புரிஞ்சுக்கங்க. எதுக்குடா வழி தெரியல? தப்பிச்சு போறதுக்கா? சட்டத்துல ஏதாவது ஓட்ட இருக்கும், அது வழியா தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா? சர்க்காரும் போலீஸும் எங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. மா, இவங்கிட்ட நம்ம பேச்சு பெரிய இடத்து மாப்பிள்ள தானே. வாங்க எல்லாரும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வாங்க வாங்க போலாம். அடடே கோதண்டா, என்னடா கோதண்டா, போன நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அங்க அவ்வளவு வசதியோட திண்ணெல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு பூட்டை விட்டு திண்ணில உட்காந்துருக்கிய, என்னடா ஆச்சு? கேப்பேல் மாமா கேப்பேல், ஏன் கேட்க மாட்டேன்? எல்லாம் என் நேரம். அந்த குள்ளச்சி பேர்ல சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே ஏதாவது சிக்கல் வந்தா அவங்க அப்பா பணம் கொடுத்து உதவான்டா. இப்ப எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா துரத்துறானுங்க. எங்க போறேன்னு தெரியல, அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். ஒரு ராசி அப்படிடுற. நீ கம்பெனி ஆரம்பிக்கும் போது கூட்டம் கூட்டமா வந்தா, அதை மூடும் போது கூட்டமா வர்றா. அடிச்சே கொண்டிருப்பாங்க மாமா, அத்தனை குமுறல். நல்லா தானே நடந்தது கம்பெனி, என்ன கோளாறு பண்ண? ஏய், ஞாபகம் இருக்காடா உனக்கு கோதண்டம்? நீ முதல்ல என்னட்ட தான் வந்த, நான் தான் கடை வாங்கி கொடுத்தேன். ஓஹோன்னு வந்த. நான் உன் ஆபீஸுக்கு அவளோட வந்தேன், அவளோட வரல. நீ எப்படி என்ன எகத்தாளமா கேட்ட? இன்னும் சாமா எங்க இந்த பக்கம்னு கேட்டியே. இப்ப என்னாச்சு நிலைமை? ஏன் மாமா இப்படி வெந்த புண்ணுல வேலை பார்த்துட்டு? வெந்தா தானடா தெரியும் வெங்காய மனம். குரங்குக்கு சிறங்கு வரக்கூடாது, கோதண்டத்துக்கு வாழ்வு வரக்கூடாது. எப்படி 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 வண்டியில நீ வர்ற, நான் வழி மடக்கிறேன். நீ கேட்கற வண்டியில வழி மறிக்காத, என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்னு. இப்ப என்னடா ஆச்சு உன் ஸ்டேட்டஸ்? மாமா, நான் இப்படி ஆனது காரணமே ஒண்ணு நீங்க, இன்னொன்னு அந்த மௌனமணி அம்மா. நாங்க என்னடா தப்பணும்? நீங்க தான் வந்தேல் அந்த சுப்பு நிலத்தை வாங்கி போடுறா, ஃபாரின் கார் கம்பெனிக்காரனுக்கு விற்கலாம், நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னேன். டேய், நான் வாங்குற ஹெல்ப் பண்ணுன்னு தான் கேட்டேன், ஒன்ன வாங்குன்னு சொல்லவே இல்லை. உங்களை மாதிரி தான் மனோன்மணி அம்மாவும் கேட்டாங்க. சரி, இவ போட்டி போட்டு அந்த நிலத்தை வாங்க பாக்குறாளே, நாம வாங்கி போட்டு அங்க கார் கம்பெனி வந்தா பெரிய தொகையா பார்த்துலாம். நானும் வாங்கிட்டேன். அந்த படவா சுப்பு பத்திரம் பதிவு பண்ணாம பணத்தை வாங்கிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஏற்கனவே கவர்மெண்ட்ல பறிமுதல் பண்ணிட்டாங்க, அங்க ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்கன்னுட்டு. இப்ப என் மான மரியாதைலாம் போய் இங்க உட்காந்துட்டு எந்த தெய்வத்தை கூப்பிட்டா என்னை காப்பாத்துன்னு புலம்பின்னு இருக்கேன். நான் ஒரு தெய்வத்தோட பேரை சொல்றேன், அந்த தெய்வத்தோட பேரை கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் உனக்கு ஹெல்ப் உண்டு. எந்த தெய்வத்தை சொல்றேன்? மனோன்மணி. ஆதிமூலோன்னு கத்துன யானைக்கு ஸ்ரீமன் நாராயணன் வந்த மாதிரி அம்மாயின்னு கத்து,
அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஹெல்ப் உண்டு. நீ ஒண்ணு பண்ணு, ஒரு லெட்டர் எழுது. என்னை காப்பாத்த யாருமே இல்ல, நிராதரவா நிக்கிற, எல்லாருமா கை விட்டுட்டா என்னை காப்பாத்துங்கன்னு எழுதி நீ ஒரு கை எடுத்தும், உன் பொண்டாட்டி குள்ள கோகிலா ஒரு கை. மாமா அவளை நான் மட்டும் தான் குள்ள கோக்கிலான்னு சொல்லணும். சரி, உன் பொண்டாட்டி கோகிலா கையெழுத்து போட்டு அதை அப்படியே மடிச்சு நீ என்ன பண்ற, சின்னையா தெரியுமா சின்னையா? அந்த தாய்மை உணர்வோடய பேசிட்டு இருப்பாரு அவரா. நீ முதல்ல உருப்புடுற வழியை பாருடா. சின்னையா கிட்ட கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொல்லு. அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா உன் கஷ்டம் தீந்துரும். அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இருக்குமா? அவகிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கிற இடம் அவளுக்கு தெரியும். பணத்தை கொண்டு வந்து தர்றதுக்கு அவளால முடியும். மாமனார் மாதிரி நிலத்தோட பத்திரத்தை வச்சுட்டு அலைய வேண்டிய தேவையே இல்லை. அவ இரக்கம் வந்தால் ரொக்கமும் உடனே வரும். புரிஞ்சுதா உனக்கு? நீங்க சொன்னதே அருள் வாக்கா எடுத்துட்டு உடனே லெட்டர் எழுதிடுறேன். அருள் வாக்கு இல்லடா, பொருள் வாக்கு. மனோன்மணி இருக்கால, மத்தவாளுக்கு உதவுறதுல ரொம்ப பெரிய மனுஷடா அவ. அதுவும் ருத்ரமூர்த்தி தீட்சிதர் இவா 2 பேரையும் தனக்கு முன்னால சின்னவன் ஆக்கிறதுக்கு விம்புக்குனாலும் செய்வாடா அவ. இப்பவே போறோம் மாமா. லெட்டர் எழுதி அதுல குள்ள கோகிலா கையத்தை வாங்கி உடனே அனுப்பிடுறேன். போடா, செய்யி. மூல பரம்பரையில உடனே புடி போ. கொஞ்சம் சும்மா இருக்கேளா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா? நாங்க செய்ய மாட்டோமா? என்னமோ நீங்களா வந்து எங்களுக்கு ஐடியா கொடுத்த மாதிரி ஃபீல் பண்றீல. நாங்களும் இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து லெட்டர் போடுறத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். வட்டா அட பாவி, இப்படி ஒரு ஜென்மம் பொறப்பானா? ஐயோ, ஏன்டா என் காலை பிடிக்கிற? அப்பா, நான் உங்க காலை பிடிச்சேன்னா நீங்க என்ன பாப்பேல, அதனால தான் பிடிச்சேன். அப்பா, பகவானியே அடி முதல் நுனி வரை பார்க்கணும்னு சொல்லுவா இல்லையா? நான் உங்க பிள்ளைப்பா. நான் அறிஞ்ச உலகமே நீங்க தான். இதை விட நீங்க என்ன 2 அடி அடிச்சிருக்கலாம்ப்பா. சாமிநாதா, அப்பா, அடித்தா வலி உடம்போட போயிடும், துடிச்சாதான் வலி மனசுக்குள்ளே போகும். உன் தர்மத்தை அதர்மத்துக்கிட்ட காட்டிக்கூடாது. மனு தர்மம் வேற, மனுஷ தர்மம் வேற, யுத்தகல தர்மம் வேற. காயத்ரி கல்யாணம் வர வரைக்கும் எந்த வம்பதுமும் நம்ம பேர் வரக்கூடாது. விலை போகிற சரக்கை வீட்டில் வச்சுக்கிட்டு வீணாக எதுக்காக பிரச்சனை மாட்டேங்கிற? எனக்கு உன்னை பற்றின கவலை தான்டா ஜாஸ்தி. ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்ந்துட்டே இல்லையா? அப்பா, எனக்கும் உங்களை பற்றி தான்ப்பா ரொம்ப கவலை. உங்களுக்கு கட்டுப்பட்டே வாழ்ந்துட்டேன் இல்லையா? நீங்கள் இல்லாமல் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே புரியாமல் வாழ்ந்துட்டேன்ப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட இத்தனை நாளா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. நான் செஞ்ச அந்த காரியம் என் சுய தர்மம். ஆபத்தில் இருக்கிறவாளுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு உபதேசிச்சதே நீங்க தானே. ஆனா ஆத்துக்கு வந்ததும் வாசல்லையே ஸ்வீகரணம் பண்ணிட்டேன்ப்பா. அது நம்ம வைதிக மனு தர்மம் இல்லையாப்பா? அதையும் செஞ்சுட்டேன். அதெல்லாம் சரிடா. இருந்தாலும் குரங்கு புண்ணும் சீக்கிரத்தில் ஆறாது. குடும்ப பகை அத்தனை சீக்கிரம் தீராது. அதை புரிஞ்சுக்கோ. அப்பா, எப்படியோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி என் மனசில் இருந்த பெரிய சுமையை இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு சேவை பண்ணுற பாக்கியமும் சந்தர்ப்பமும் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் உங்கள் காலை அமுக்கி விட்டுட்டே இருக்கேன். நீங்கள் படுத்துன்னு தூங்குங்கப்பா. சாமிநாதா, இத்தனை வயசாகியும் இன்னும் நீ எனக்கு சின்ன குழந்தையா தாண்டா தெரியுற.